வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு தொழிற்சாலையில் ஒவ்வொரு நொடியும் மிகவும் மதிப்புமிக்கது. ஒவ்வொரு பாகத்தையும் மைக்ரோமீட்டர் கொண்டு அளவிடுவது துல்லியமானது என்றாலும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அதிக உற்பத்தி நடைபெறும் இடங்களில் அதற்கு ஒரு வேகமான தீர்வு தேவை. அந்த தீர்வுதான் கேஜ்கள். ஒரே பார்வையில் ஒரு பொருள் தரநிலைக்கு ஏற்றதா இல்லையா என்பதை மிக வேகமாக சரிபார்க்க உதவும் அத்தியாவசிய கருவிகள் இவை. இந்த காணொளியில் கேஜ்கள் என்றால் என்ன, அவை எப்படி செயல்படுகின்றன, ஏன் உலகம் முழுவதும் உள்ள தொழிற்துறைகள் அவற்றை நம்புகின்றன என்பதை எளிமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் தரத்தை வேகமாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்வதில் கேஜ்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். அப்படியானால் கேஜ் என்றால் என்ன? கேஜ் என்பது ஒரு சாதாரண அளவீட்டு கருவி அல்ல. இது ஒரு பொருள் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளுக்குள் உள்ளதா என்பதை உடனடியாக சரிபார்க்க உருவாக்கப்பட்ட துல்லியமான கருவி. மற்ற அளவீட்டு கருவிகளைப் போல இது எண்களை காட்டாது. அதற்கு பதிலாக ஒரு தெளிவான முடிவை மட்டும் வழங்கும். இந்த பொருள் தரநிலைக்கு ஏற்றதா அல்லது நிராகரிக்கப்பட வேண்டுமா? இந்த ஒரு முடிவை சில நொடிகளில் வழங்குவதால் தான் அதிக உற்பத்தி நடைபெறும் தொழிற்சாலைகளில் கேஜ்கள் மிகவும் முக்கியமான கருவியாக இருக்கின்றன. கேஜ்களின் செயல்பாட்டின் அடிப்படை கோட்பாடு கோ மற்றும் நோ கோ முறையாகும். முதலில் கோ கேஜை பயன்படுத்தி பொருளை சோதிக்க வேண்டும். கோ கேஜ் எந்த தடையும் இல்லாமல் பொருந்தினால் அந்த அளவீடு சரியாக உள்ளது என்பதை குறிக்கிறது. அடுத்ததாக நோ கோ கேஜை பயன்படுத்த வேண்டும். இந்த கேஜ் பொருளுக்குள் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அந்த பொருள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறியுள்ளது என்று அர்த்தம். இந்த எளிய முறையால் சில வினாடிகளிலேயே ஒரு பொருள் பயன்படுத்த தகுதியானதா அல்லது நிராகரிக்கப்பட வேண்டுமா என்பதை துல்லியமாக முடிவு செய்ய முடியும். அதனால் தான் கோ மற்றும் நோ கோ முறை தொழிற்துறையில் மிகவும் நம்பகமான தர ஆய்வு முறையாக கருதப்படுகிறது. தொழிற்துறையில் பல்வேறு வகையான கேஜ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கேஜுக்கும் ஒரு தனிப்பட்ட பணி உள்ளது. உள்புற விட்டத்தை சரிபார்க்க பிளக் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்புற விட்டத்தை துல்லியமாக பரிசோதிக்கிற கேஜ் உதவுகிறது. வெளிப்புற அளவுகளை சில நொடிகளில் வேகமாக சரிபார்க்க ஸ்னாஃப் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. இதில் எந்த அளவீட்டு எண்ணையும் வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரே ஒரு சோதனையில் பொருள் தரநிலைக்கு ஏற்றதா இல்லையா என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் அதிக உற்பத்தி நடைபெறும் தொழிற்சாலைகளில் இந்த கேஜ்கள் நேரத்தையும் தரத்தையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கின்றன. சில குறிப்பிட்ட ஆய்வு பணிகளுக்கு சிறப்பு வகை கேஜ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உள்புற மற்றும் வெளிப்புற த்ரெட்களை சரிபார்க்க த்ரெட் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. மிகச் சிறிய இடைவெளிகளை அளவிட ஃபீலர் கேஜ் உதவுகிறது. வளைந்த வடிவங்களின் ஆரத்தை பரிசோதிக்க ரேடியஸ் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. டேப்பர் வடிவங்கள் மற்றும் ஸ்லாட்டுகளின் அளவை சரிபார்க்க டேப்பர் கேஜ் பயன்படுகிறது. வெல்டிங் தரத்தை ஆய்வு செய்ய வெல்டிங் கேஜ் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் பூச்சு அல்லது தகடுகளின் தடிமனை அளவிட திக்னஸ் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. சரியான பணிக்கு சரியான கேஜை தேர்வு செய்வதுதான் வேகமான மற்றும் துல்லியமான தர ஆய்வின் ரகசியம். கேஜ்கள் இன்று உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தொழிற்துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆட்டோமொபைல் விமான உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பொதுவான உற்பத்தி துறைகள் வரை எல்லா இடங்களிலும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, ஆய்வு நேரத்தை கணிசமாக குறைக்கின்றன. இரண்டாவது, யார் பயன்படுத்தினாலும் ஒரே மாதிரியான துல்லியமான முடிவுகளை வழங்குகின்றன. மூன்றாவது, ஒவ்வொரு தயாரிப்பும் ஒரே தரநிலையை பின்பற்றுவதை உறுதி செய்கின்றன. அதனால்தான் அதிக உற்பத்தி, வேகமும் உயர்தரமான தரமும் தேவைப்படும் தொழிற்சாலைகளின் நம்பிக்கையான தேர்வாக கேஜ்கள் உள்ளன. கேஜ்களின் துல்லியத்தை பாதுகாக்க அவற்றை சரியான முறையில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். பயன்படுத்தும் முன் கேஜையும் பரிசோதிக்க வேண்டிய பொருளையும் சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் கேஜ் சரியாக அளவு திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். பயன்படுத்தும் போது அதிக அழுத்தம் கொடுக்காமல் மென்மையாக பயன்படுத்த வேண்டும். கேஜை ஒருபோதும் வலுக்கட்டாயமாக பொருத்தக்கூடாது. பயன்பாடு முடிந்த பிறகு கேஜை சுத்தம் செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். தேய்மானம் ஏற்பட்ட கேஜ்களையோ அல்லது காலாவதியான அளவு திருத்தம் கொண்ட கேஜ்களையோ பயன்படுத்தக்கூடாது. இந்த எளிய நடைமுறைகளை பின்பற்றினாலே ஒவ்வொரு ஆய்விலும் துல்லியமான மற்றும் நம்பகமான முடிவுகளை பெற முடியும். ஒரு கேஜ் எப்போதும் துல்லியமாக செயல்பட வேண்டுமெனில் அளவு திருத்தமும் பராமரிப்பும் மிகவும் அவசியம். அளவு திருத்தம் செய்வதன் மூலம் கேஜ் நிர்ணயிக்கப்பட்ட துல்லிய வரம்பிற்குள் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யலாம். கேஜ்களை பயன்படுத்தாத நேரங்களில் பாதுகாப்பான பெட்டியில் வைத்து பராமரிக்க வேண்டும். அவற்றை எப்போதும் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமலும் வைத்திருக்க வேண்டும். துருப்பிடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். கையாளும் போது கவனமாக பயன்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக குறிப்பிட்ட கால அட்டவணையின்படி அளவு திருத்தத்தை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், நன்றாக பராமரிக்கப்படும் ஒரு கேஜ் துல்லியமான தர ஆய்விற்கான நம்பகமான அடித்தளமாக இருக்கும். இந்த காணொளியில்
கேஜ்களின் அடிப்படை செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொண்டோம். ஒரு முக்கியமான விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். கேஜ்கள் நேரடியாக அளவிடுவதற்காக அல்ல, ஒரு பொருள் தரநிலைக்கு ஏற்ப உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆய்வு கருவிகள். கோ மற்றும் நோ கோ கேஜ்களை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். அவை அளவு திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை தவறாமல் உறுதி செய்யுங்கள். மேலும் கேஜ்களை முறையாக பராமரியுங்கள். இந்த எளிய நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் உயர்தரமான தயாரிப்புகளையும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் எளிதாக பெற முடியும். தரம் என்பது ஆய்வில் தொடங்குகிறது. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஒரு சுவாரஸ்யமான கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அளவீட்டு கருவி ஒரு அளவை சொல்கிறது, ஆனால் ஒரு கேஜ் சரியான முடிவை சொல்கிறது. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் கேஜ் எது? உங்கள் பதிலை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிருங்கள். மேலும் அளவு திருத்தம் மற்றும் GT&D தொடர்பான எங்கள் அடுத்த பயனுள்ள காணொளிகளை தவறாமல் பாருங்கள். இதுபோன்ற தொழில்நுட்ப மற்றும் தர மேலாண்மை காணொளிகளுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை தொடர்ந்து ஆதரியுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.